ஹாய் குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லாங்காக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. என்னடா நேற்று தான் வந்தாங்க, மறுபடியும் இப்போ வந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நேற்றையே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் டெய்லியும் வீடியோ வரும், ஆனால் லாங்காக வருமான்னு கேட்டால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மறுநாளே இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக போடுறேன். ஏன்னா இன்றைக்கி என்னால் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப இங்கெல்லாம் ஒரே மழை, அதனால் என்னால் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு நான் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன். இல்லை, லாங்காகவே நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ, வான் பார்த்து எங்கும் சிறு புள்ளினாகும் காதல்கள் நிறைவேற்றுமோ. ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எதுக்குடா மச்சான், எதுக்கு வெக்கமே இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் கேட்குற எங்களையும் டூருக்கு கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு? டேய், அவங்க சொன்னாங்க எங்களையும் கூப்பிட மாட்டிங்களா, நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலையே. டே, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு போலடா. சரி, அவங்க சரி கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீயும் கேட்ட அவங்களும் கூப்பிட்டாங்க, அதுக்கு எதுக்குடா சரின்னு உடனே வரேன்னு சொன்னேன்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு அந்த இடத்துல டக்குன்னு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் என்னடா யோசிக்க வேண்டியது இருக்குது? நம்மளும் 3 நாள் சும்மா தான் வெட்டியாக இருக்க போகிறோம், அதான் அவங்க கூட சும்மா சேர்ந்து போயிட்டு வரலாமேன்னு. டேய், 3 பேர் எங்கே போயிருந்தீங்க? ரொம்ப நேரமாக நான் உங்களை தேடிட்டு இருந்தேன்டா. அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த சஞ்சய் தான் அந்த பிள்ளைகிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி போயிருந்தான். எந்த பிள்ளையை பார்க்க போனான் அவன்? டேய், அறிவு கட்ட நாய், எதுக்குடா இப்படி சொன்ன அண்ணகிட்ட? அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, பிள்ளைய பார்க்க போனோன்னா அந்த பிள்ளை நேற்று வந்துச்சுண்ணே. இன்னைக்கு சைட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஒர்க் இருக்குன்ட்டு இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன்னு சொன்னோம்ல நேற்று, அதுக்காக அந்த பிள்ளைங்க கிட்ட போய் என்னென்ன ஒர்க் இருக்குன்ட்டு சஞ்சய் சொல்ல போனான். ஏன்னா அந்த பிள்ளையோட அக்கா அங்கே இருக்காங்களே, இந்த பிள்ளைங்க தானே இங்கே இருக்குங்க, அதான் இந்த பிள்ளைங்கள்ட்ட விவரமாக சொன்னால் எதுக்கும் அந்த பிள்ளைங்களும் ஒரு தடவை அந்த பிள்ளையோட அக்காங்கிட்ட அழைச்சி சொல்லணும்ல, அதுக்காக தானே. டேய், என்னை போட்டு கொல்லாப்பாதீங்கடா. இப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட போய் இந்த என்னென்ன ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்தீங்க, அவ்வளோதானே? ஆமாண்ணே, அவ்வளோதான். அதான் அந்த பிள்ளையோட அக்கா கிட்டே நம்ம தெளிவாக பேசிட்டோமேடா, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட வேற போய் சொல்ல போயிருக்கீங்க? சஞ்சய் அந்த பிள்ளையோட அக்கா கிட்ட தானே பேசினான், தங்கச்சிக்கிட்ட இன்னும் பேசலையா, அதான் பேச போனான். டேய், அண்ணன் கிட்ட போய் என்னடா சொல்கிற பைத்தியக்கார பையன்? இது சொன்னதுக்கே இப்படி பண்ணுறீல, இப்போ பாடுற. அண்ணன் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு நாங்கள் போனோன்னே. டேய் சும்மா இருடா. டேய் சொல்லாதடா. சரி, அந்த பிள்ளை வீட்டுக்கு போனீங்க, அப்புறம்? டேய் வேணாண்டா கார்த்தி, சும்மா இருறான். அண்ணன் ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்கடா கார்த்தி, சும்மா இருறா. டேய், நான் சும்மா இருக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்வியா? சொல்கிறான், போனீங்க, அப்புறம் என்ன ஆச்சு? டேய், நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்டா, நீ அண்ணன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. சரி, அப்போ சத்தியம் பண்ணு. டேய் கார்த்தி, சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாதடா கார்த்தி. சரி, சத்தியமாக நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஓகே, நான் சொல்லலை. தேங்க்யூடா மச்சான். சரி, அண்ணன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி பார்ப்போம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இல்லைடா கார்த்தி, நீ போ, அண்ணன்கிட்ட போய் சொல்லு போ. டேய், 2 பேரும் என்ன தாண்டா பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே? அது ஒன்றும் இல்லை, நான் போகணும், அந்த பிள்ளைங்கக்கிட்ட என்னென்னு சொல்லணும். வர வழியில் இந்த சஞ்சய் கீழே வந்துட்டான், ஆனால் ஒன்றும் அடி இல்லை, வந்துட்டோம் சேஃபாக. இதுக்கு தான் இந்த இழுத்தியா? நான் கூட ஏதோ சொல்ல வரையோன்னு நினச்சேன். சரியா சஞ்சய், உனக்கு ஒன்றும் அடியெலாம் படலைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் போங்க, நான் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிடா, 3 days தான் நமக்கு ஒர்க் இல்லைல்ல, நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோமா, போய் தம்பிங்களை போய் பார்த்துட்டு வருவோமா? என்னது ஊருக்கா? டெய்லி அண்ணன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிங்கடா. எங்களை என்னடா பண்ண சொல்கிற? அண்ணன் கேட்குறாங்க, அப்புறம் எங்களால் என்ன சொல்ல முடியும்? சரி வா, ஊருக்கே போயிட்டு வருவோம், போயிட்டு தம்பிங்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம். டேய், சத்தியமாக ஊருக்கு வர முடியாதுடா, ஊருக்கு போயிட்டு வேஸ்ட்டுடா. தம்பிங்களை பார்த்தாலுமே சரியாக பேச முடியாது, ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கடா. ஊருக்கு போனால் டென்ஷனாக ஆகும்டா. டேய் சரணு, நீயாச்சும் ஏதாச்சும் பேசி பாடுற அண்ணன்கிட்ட. சரி அண்ணன்,
இந்த பிள்ளைங்க எங்கேயோ நாளைக்கு வெளில போகுதுங்களாம், எங்களையும் இன்வைட் பண்ணிச்சுங்க. சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நாளைக்கு ஊருக்கு போவேன் நான். இந்த பிள்ளைங்க கிட்ட வேற சொல்லியாச்சு, நம்ம நாளைக்கு இங்கேயே போயிட்டு வரலாண்ணே. ஓ அப்படியா? எங்கே போகுதுங்களா அந்த பிள்ளைங்க? அண்ணா அந்த பிள்ளைங்க காலையில் எங்கே போகிறோன்னு சொல்கிறேன்னுச்சு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் நம்ம நாளைக்கு காலையில் பார்த்துட்டு அப்படி அந்த பிள்ளைங்க போகலைன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிடலாண்ணே. ஆ சரி சரிண்ணா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்குது, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம் சரிண்ணே. டேய் சரணு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் கூட நீ அண்ணன் கூடயே சேர்ந்து போகலான்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன். எனக்கும் ஊருக்கு போக இப்போ பிடிக்கல, அதனால தான். என்னடா மச்சான், இவனும் ஊருக்கு போக பிடிக்கலன்னு சொல்கிறான். ஒருவேளை இவனும் சி அப்படி சொல்லாத, அவனுக்கு உடம்பு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டயர்டில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருப்பான். சரி ஏதோ ஒன்று, நானே ஹாப்பியாக இருக்கேன்பா. சரியான கிறுக்கன் தான்டா நீ. போடா போய் ஒழுங்காக ரெஸ்ட் எடுறா. நீ கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். நீ என்னத்தை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதை ரூமுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து உன்னை பார்ப்பேன். நீ மட்டும் ரூமில் இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதை ரூமுக்குள்ளே போடா. டே என்னடா இப்படி பேசுகிற? நான் எங்கேயும் ஓடிலான்னா மாட்டேன். அதான் நாளைக்கு காலையில் அந்த பிள்ளைங்க கூட டூரே போகிறேன். அந்த பிள்ளை கூட நான் ஏன் இப்போ அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமாக போகணும்? திருட்டுத்தனமாலாம் போக மாட்டேன், தெரிகிற மாதிரியே போவேன். நீ கிளம்புட, நான் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே துப்புறதுனே தெரில, ஒழுங்கு மரியாதை போயிடு. நீ துப்புனா எனக்கு திருஷ்டி தான் கலையும்னு நினச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். கிளம்பு கிளம்பு, கற்று வரட்டும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. பாரு, இன்னைக்கு அந்த 3 பசங்களையும் நல்லா நோட் பண்ணியா? ஏன் எதுக்கு இப்படி கேட்குற? இல்லை, அதில் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பையன் பேர் எனக்கு தெரியல. அன்னைக்கு கூட அக்கா சொன்னாங்களே ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கவே, சஞ்சய். ஆமாம், அந்த பையன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதை நீ இன்னைக்கு ஈவினிங் தான் நோட் பண்ணியா? நான் அதை வந்த அன்னைக்கே நோட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வந்து எப்படி சொல்கிறது, கெட்ட பையன் மாதிரிலாம் தோணல. பட் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானும் அதை நோட் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பசங்க தான், பட் இருந்தாலும் என்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் உனக்கு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பையன் அவன் மனசை இப்படி ஒரு ஆசையை வச்சிருந்தானா என்கிட்ட வந்து சொன்னான், நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? இதை குழி தோண்டி புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ஸ்டார்டிங்கில் எல்லாம் இப்படி தான் பாரு இருக்கும். ஆனால் போக போக அந்த லவ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிடும். அதனால் பார்த்து இருந்துக்கோ. அது என்கிட்ட நடக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போது அந்த பையனோட விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு களங்கம் ஏற்படும். ஒன்றால் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால் நம்ம 5 பேருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் அதை பற்றி நான் ரொம்ப பயப்படுறேன். அந்த பயமே உனக்கு வேணாம். அந்த பையன் வந்து என்கிட்ட தானே பேசுவான். அவன் பேச வரும்போது நானே பார்த்துக்கிறேன். அவன் ரொம்ப ஓப்பனாக இருக்கான். அவன் உன்னை எப்படி பார்க்குறாங்கிறது வெளியில் தெரியுது. அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனையே. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. சரி, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா? போய் பாரு. ஏய், அதை கேட்க மறந்துட்டோம். நம்ம எங்கே போகிறோம்? அக்கா ஒரு இது வாங்கிட்டுனாங்கள, தோட்டம். அந்த தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே பக்கத்துலேயே பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு போயிட்டு பீச்சுக்கிட்டேயே நம்மளுடைய வீடு இருக்குது தெரியுமா, அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். ஏன் அங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தானே போகிறோம்? ஆமாம், அக்கா கிட்ட கேட்டேன். உங்களுக்காக தானே நான் இதை வாங்கினேன், அங்கேயே போய் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கேயே போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஐ ஜாலி. சரி, நான் இப்போ போய் இவ்வளோதான் கிளப்புறேன். சரி, நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ஓகே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடி. நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு, இதுதான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. சரி போ. இந்த பையன் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். அக்கா, எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே ரெடி பண்ணியாச்சுமா. டிரைவர் தான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். நான் இருங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த 4 பேர், அவங்க பேர் என்ன, லக்ஷ்மி, அவங்கெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரிக்கா. மது வந்து சொல்லுவா எங்கே போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் உள்ள 4 பேரும் கிளம்பிட்டாங்களா? அதை போய் என்னன்னு பார்த்தீங்களா? இல்லைம்மா, அவங்கள போய் நான் இன்னும் பார்க்கவே இல்லைம்மா. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லவே இல்லைல்ல இன்றைக்கி மார்னிங் கிளம்பணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் மது திடீர்னு இல்லை இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அவசர அவசரமாக கிளம்புறதுலேயே நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவங்கள சரியாக பார்க்கவே முடியல. இனிமேல் தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்பணும். ஓ அப்படியா? அப்போ இனிமே தான் அவங்க கிளம்பணுமா? சரி, நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சிட்றீங்க. அப்புறம் அந்த லக்ஷ்மி ஆண்டிலாம் வந்தவங்களெல்லாம் காரில் உட்கார வைங்க. 2 கார் தானே வருது? ஆமாம் சார், மது 2 காருக்கு தான் சொல்லியிருந்தாங்க. சரிக்கா. சரி, அப்போ நான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் உள்ளவங்கள போய் பார்த்து வந்துடுறேன். சாரா, நானும் அவங்க கூட வரேன். வா, நம்ம 2 பேரும் போய் அவங்கள கூப்பிட்டுட்டாரலாம். வேணாம், காலையிலேருந்து கனியக்கா தான் ஒத்தாளாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்களாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி சாரா, நீ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வா. நாங்கள் கனியக்காக ஹெல்ப் பண்ணுறோம். சரி வைஷு, நான் போயிட்டு வந்துடுறேன்.